லசந்த கொலை குற்றவாளிகள் ஓரிரு தினங்களில் கைதாவர் 4 போலீஸ் குழுக்கள் விசாரணை சபையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் பத்திரிகையை செய்து வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் விரிவாக பார்ப்போம். எவரது உயிரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, அனைவரது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்படுகின்றோம். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 4 போலீஸ் குழுக்களூடாக பல கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றன. ஓரிரு நாட்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். அமரே, நான் வந்துவிட்டேன், வெளியே வா என்று குறிப்பிட்டவர்கள் பாதாள குழுக்களுக்கு எதிராக பேசுவது வேடிக்கையாக உள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் இன்றைய லங்காதி பத்திரிகையில் வெலிகம காத்தனே தவஸ்துனக் தவஸ்துனேன் மினிமருவன் அல்லனவா என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம். இந்த சம்பவம் தொடர்பாக 3 நாட்களுக்குள் நாங்கள் சந்தேக நபர்களை கைது செய்ய போவதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். இன்றைய திவைன பத்திரிகையில் சார்த்தக தொரத்துரு லெபுனா தின தெகத்துன எத்துலத்து காத்தகியான் அல்லனவா சபாபதி காத்தனேகென அமதி விஜயபால கனகாட்டுவே என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த மேலதிக விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே அங்கு அவர் மேலும் உரையாற்றிய போது போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை முழு நாட்டுக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, சமூக கட்டமைப்புகளும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து தான் ஆரம்ப கால பகுதியில் போதைப்பொருள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் அண்மை காலமாக நாட்டுக்குள் போதைப்பொருள் உற்பத்தி செய்யும் அளவுக்கு போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் வர்த்தகம் தீவிரமடைந்திருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தில் தேசிய சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய நிகழ்ச்சி எதிர்வரும் 30ஆம் தேதி கொழும்பில் இடம்பெறவிருக்கிறது. மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்புக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றன. அது நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. கடந்த காலங்களில் இந்த நாடு குற்றவாளிகளின் தேசமாக காணப்பட்டது. கடந்த கால அரசாங்கங்கள் பாதாள குழுக்களையும் போதைப்பொருள் வர்த்தகர்களையும் போஷித்தன. ஒரு சில ஆட்சியாளர்கள் பாதாள குழுக்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார்கள். பெத்தகான சஞ்சீவ, சொத்தி உபாலி மற்றும் அவர் மகள் எந்த அரசியல் தரப்போடு இருந்தார்கள் என்பது நாங்கள் ஆராய வேண்டும். எவரது உயிரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, அனைவரது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் நாங்கள் செயற்படுகின்றோம். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 4 போலீஸ் குழுக்கள் ஊடாக பல கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓரிரு நாட்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள போதும் ஒரு சில அரசியல்வாதிகள் அச்சமடைந்து கலக்கமடைந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். பாதாள குழுக்களிடமிருந்து 1948 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் ராணுவ முகாமிலிருந்து பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜூலம்பிட்டிய அமரே என்ற பாதாள குழு உறுப்பினருக்கு எதிராக நீதிமன்றம் 110 பிடியாணைகளை பிறப்பித்திருந்தது. ஆனால் அவரை எவரும் அன்று கைது செய்யவில்லை. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த போது ஜூலம்பிட்டிய அமர தங்காலை நீதிமன்றத்தை கைப்பற்றினார். சிறைச்சாலை உத்தியோகர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். தங்காலைக்கு சென்று அமரே, நான் வந்துவிட்டேன், வெளியே வா என்று யார் குறிப்பிட்டது? இந்த நாட்டு மக்கள் இந்த உண்மையை நன்கு அறிவார்கள். போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு புனரளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க என்பதாகவும் நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் நேற்று சபையில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பது காரணம்.